தமிழ்நாட்டில் இருந்து பேர் சொல்கிற மாதிரி ஒரு இன்வெஸ்டர் கூட கிடையாது. பிஆர் சுந்தர் இருக்காரு, இந்தியா ஃபுல்லாக ஃபேமஸான ஒரு பர்சன். பட் இருந்தாலும் அவர் இன்வெஸ்டர் கிடையாது, ட்ரேடிங் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்காரு. அது கூடயே ஆனந்த் ஸ்ரீனிவாசன் இருக்காரு, பட் அவங்க கிட்ட பெரிய போர்ட்ஃபோலியோ சீஸ்லாம் கிடையாது. ஏன் தமிழ்நாட்டு மக்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் பெரிய ஒரு வெல்த் கிரியேட் பண்ணாமல் இருக்காங்க, அதில் பெரிய காம்படிஷன் இருக்காமல் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கோல்டு இன்வெஸ்டிங் அண்ட் லேண்ட் இன்வெஸ்டிங். இதுதான் நம்ம அதிகமாக நம்பிட்டு இருக்கோம். பட் இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தான். பட் இருந்தாலும் ஸ்கேலபிள், ரொம்ப லார்ஜ் ஸ்கேலில் நம்ம வளரணும். இப்போ எக்ஸாம்பிள் முகேஷ் அம்பானி இந்தியாவில் பெரிய பணக்காரன்னு சொல்கிறாங்கன்னா அவர்கிட்ட இருக்க பெரிய ஹோல்டிங் என்னன்னா ரிலையன்ஸ்ன்ற ஒரு கம்பெனியோட ஈக்விட்டி ஹோல்ட் பண்ணுறாரு, ஸ்டாக்கை ஹோல்ட் பண்ணுறாரு. அந்த காரணத்தினால தான் அவர் இந்தியாவில் ஒரு பெரும் புள்ளியாக பார்க்கப்படுறாங்க. ஸோ அதே மாதிரி தமிழ்நாட்டில் இருக்க நிறைய பெரும் புள்ளிகள் இருக்காங்க. பட் இருந்தாலும் ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்டர் அந்த பேரில் யாருமே பெருசாக கிடையாது. ஸோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் நல்ல நல்ல ஸ்டாக்கை ரிவ்யூ பண்ணி நான் ஷேர் பண்ணுறேன். அது மூலமாக உங்களோட நாலேஜையும் நீங்கள் கொஞ்சம் புஷ் பண்ணுங்கள். நான் நாலேஜ் பற்றி நிறைய ஷேர் பண்ணுறேன், ஸ்டாக் எப்படி ரிவ்யூ பண்ணுறது அதை பற்றி நிறைய ஷேர் பண்ணுறேன். ஸோ என்னால் முடிஞ்சதை சப்போர்ட் பண்ணுறேன். நம்ம எல்லாமே சேர்ந்து வளருவோம். நம்மக்கிட்ட பெரிய பெரிய சித்தாந்தங்களும் தத்துவங்களும் நம்மகிட்ட இருக்குது. எக்ஸாம்பிள் திருக்குறள் மட்டுமே போதும் நம்ம பெரிய அளவில் க்ரோ ஆகிறதுக்கு. ஸோ அதை மட்டுமே கற்றுப்போம், அது கூட வாழ்வோம். ஸோ நம்மளும் மிகப்பெரிய இடத்துல ஸ்டாக் மார்க்கெட்டில் வருவோம். நம்மளோட இலக்கு 2035 நம்ம இங்கேருந்து தமிழ்நாட்டிலிருந்து பெரும் புள்ளியை நம்ம உருவாகிறோம். இதை தான் உங்களுக்கு தெரியப்படுத்தணுன்றேன். நான் ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு தான் இருக்கும். இதை நான் நம்புறேன். இது என்னோட எத்திக்ஸ், மாரல், நான் நம்புற ஃபிலாசபிக்கல் தத்துவங்கள் எல்லாமே இதை சார்ந்துதான் இருக்கும். ஒரு நொடி கூட தப்பான விஷயத்தை உங்களுக்கு சேர்க்க மாட்டேன். ஸோ நன்றி. வளருவோம், ஒன்றாக சேர்ந்து இணைந்து க்ரோ ஆகும்.